ஓசூரில் கிரஷர் உரிமையாளர்களின் கவன ஈர்ப்பு போராட்டம் தொடர்வதால் கட்டுமான பணிகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. தமிழக அரசு புதிதாக அறிவித்துள்ள கனிம நில வரியை திரும்பப் பெற வலியுறுத்தி கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த கோனேரிப்பள்ளியில் தமிழ்நாடு குவாரி கிரஷர் மற்றும் லாரி உரிமையாளர்கள் சங்கம் மற்றும் ஓசூர் கிரஷர் உரிமையாளர் ஃபெடரேஷன் சார்பில் தொடர் வேலை நிறுத்த போராட்டம் நடைபெற்று வருகிறது. இதனால் கட்டுமான பணிகள் பாதியில் நின்றுள்ளதால் வீடு கட்டும் பொதுமக்கள் கவலை அடைந்துள்ளனர். இதுகுறித்து மாவட்ட தலைவர் சம்பங்கி கூறிய பொழுது, மெட்ரிக் டன் அடிப்படையில் பணம் செலுத்த வேண்டும் என்பதையும் புதிதாக கனிம நில வரி செலுத்த வேண்டும் என்பதையும் தமிழ்நாடு அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று வலியுறுத்தினார். அமைச்சர் முன்னிலையில் பேச்சுவார்த்தை நடந்தது. அது நாங்கள் ஒரு 24 கோரிக்கை அம்சம் கொடுத்துருந்தோம். அதில் ஒரு 16 எங்களுக்கு ஓகே சொல்லியிருக்காங்க. அது ஒரு பக்கம் இருந்தால் கூட எங்களுக்கு மெயின் இது 2 தான். இதை கியூபிக் மீட்டர் கன்வர்ஷன் ஃபேக்ட் அது நாங்கள் ப்ராப்ளம். அது ஏற்கனவே எங்களுக்கு எல்லாம் கியூபிக் மீட்டர் தான். வாரி கொடுத்தது ஈஸியில் கொடுக்கறது, நீங்கள் ரீஸ்டேஷன் பண்ணுறது எல்லாம் கியூபிக் மீட்டர் தான். ஆனால் இப்போ டன் கன்வர்ஷன் பண்ணும்போது எங்களுக்கு ஒரு டிராக்டருக்கு 4.5 டன் தான் பிடிக்குது. அது 9 டன்னுன்றாங்க. அது எப்படி 9 டன்னு கேட்டால் இல்லை அது கரெக்டான்றாங்க. அது எப்படி கரெக்டுன்றது தான் எங்களோட கரெக்ட் இல்லைன்றது தான் எங்களோட ஏன்னா ஒரு டிராக்டருக்கு 9 டன் போட முடியாது. ஆனால் 9 டன்னுக்கு பணம் கட்டிட்டு 4.5 டன்னுக்கு நாங்கள் ஃபாரின்லேருந்து எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க. அதுதான் நாங்கள் கேட்குறோம். அது வேண்டாம், நீங்கள் பழையபடியாக கியூபிக் மீட்டரில் கொடுங்கன்னு கேட்குறோம்.